அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், இது எப்போதுமே போதையான நிலவரம் அப்படின்னு பாடிட்டு விட்டுருலாங்க யாராவது பெரியவங்க தப்பு பண்ணியிருந்தா. இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. கண்ணை பார்க்குது, கையை கொர்க்குது, ரூமு கேட்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேருடா, கேட்டு பாருடா அப்படின்னு தூர ஊதி தள்ளிடலாம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க யாராவது தப்பு பண்ணியிருந்தா. அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு பிகரை பார்க்குறான், அவ செலவு பண்ணதான் ஒரு லூசை தேடுறா. அட ரெண்டு பேருமே இங்கே பொய்யா பழகுறான், ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரியிறான் அப்படின்ட்டு தூர தள்ளி விட்டுலாம். ஒரு வயசுக்கு வந்த ஒரு ஆணோ பெண்ணோ தெரிஞ்சு தெரியாமல் பண்ணின தப்ப. ஆனால் பெரம்பலூரில் சமீபத்தில் 3 சிறுமிகளுக்கு நடந்த கொடுமையை நாம் அப்படி ஈஸியாக கடந்து போக முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த சமுதாயத்தில் நடக்கிற எல்லா சீர்கேடுகளுக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதில் பங்கு இருக்குங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. முன்னாடியெல்லாம் குழந்தைங்க அழுதுதுன்னா என் பொண்ணே, என் செல்லமே, என் தங்கமே அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுகையை நிப்பாட்டுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. குழந்தைங்க அழ ஆரம்பித்தா அப்படி செல்லை தூக்கி கையில் கொடுத்துருதாங்க. முன்னாடியெல்லாம் பாசத்தை காட்டி குழந்தைங்கள வளர்த்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா படத்தை காட்டி குழந்தைங்கள வளர்க்குறாங்க. தாய்மார்கள் கூட யாருமே தாளாட்டுறது கிடையாது. குழந்தை அழுதுச்சுன்னா அப்படி செல்லில் ஒரு பாட்டை வச்சு பக்கத்தில் வச்சுட்டு போயிருந்தாங்க. அது அந்த குழந்தைங்களில் இருந்தே நிழல் எது நிஜம் எதுன்னே தெரியாமல் இன்றைக்கி குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு தான் சமீபத்தில் பெரம்பலூரில் 3 சின்ன குழந்தைங்க, அதெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, சின்ன குழந்தைங்க தான். 8 படிக்கிற ஒரு 12 வயசு, 13 வயசு, 16 வயசு பிள்ளைங்களை குழந்தைங்க தான் சொல்லணும். அந்த குழந்தைங்க எவ்வளோ ஒரு தைரியமாக, அதாவது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அவங்க அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ இப்படி போய் சொல்லிட்டுலாம் ஏமாற்றிட்டு எங்கேயுமே போக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட தாய் தகப்பன் கண்காணிப்பு சரியில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா ஒரே நாளில் ஒரே பொழுதில் அந்த குழந்தைங்க டக்குன்னு 3 பிள்ளைங்களும் ஒன்றா சொல்லி வச்சு தன்னோட வீட்டில் என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒன்று போல் சொல்லி வச்சு, அப்படியே இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப தேடாதீங்க, நான் காலையில் வந்துடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக அந்த குழந்தைங்க சொல்லிட்டு போயிருக்கு. அப்படின்னா இது ஒரே நாளில் அந்த பிள்ளைங்க யோசித்து சொல்லியிருக்குமா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சின்ன சின்னதாக பொய்கள் சேர்ந்து தான் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய துரோகமாக மாறும். அந்த குழந்தைங்க இதுக்கு முன்னாடியே இப்படி பல தடவை அந்த பெற்றோர்களை அது ஏமாற்றிருக்கும். ஆனால் இவங்க அதை சரியான முறையில் கண்காணிக்கலை அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இன்றைக்கெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் யாருமே குழந்தைங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுகிறது கிடையாது. அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்கக்கிட்ட பெற்றோர்கள், அதுவும் பெண் குழந்தைங்கக்கிட்ட அம்மாக்கள் ரொம்ப அன்பாக இருக்கணும். பக்கத்தில் உட்காந்து இன்றைக்கி என்ன பாடம் நடந்தது, என்னெல்லாம் டீச்சர் சொன்னாங்க, எங்கெல்லாம் போனேன், யார் கூடலாம் பேசணுன்னு அது ஒரே நாளில் திடீர்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு புரியாது. அது ஆரம்பத்துலேருந்தே நாம் பாசத்தை காட்டி பக்கத்தில் உட்காந்து இன்றைக்கி நீ பஸ்ஸில் போனியே, யாருக்கிட்டலாம் பேசினேன், உன்னோட ஃப்ரெண்டு என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு குழந்தைகளுக்காண்டி அந்த தாய்மார்கள் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட பேசினா மட்டும்தான் அந்த குழந்தைங்களோட மனசில் இருக்கிற எண்ணங்கள் என்னன்னு அந்த தாய்மார்களுக்கு இல்லை பெற்றோர்களுக்கு புரிய வரும். அதுவும் குறிப்பாக அம்மாக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி உள்ள பெண் பிள்ளைங்கக்கிட்ட, அந்த பிள்ளைங்கக்கிட்ட இவங்க மனம் விட்டு பேசினாலே இங்கே நடக்கிற ஒரு பாதி பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கண்டுக்கிடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு அன்பாக பேசும்போது அந்த குழந்தைங்க அவங்கள அறியாமலே அந்த குழந்தைத்தனமாக அங்கே நடக்கிற ஒரு தப்பாக இருந்தாலும் சரி, அது சரியாக இருந்தாலும் சரி, அவங்களோட அம்மா கிட்ட அது ஒரு பாடமாக அது ஒப்புவிச்சிடும்.
அப்போ இந்த தாய்மார்கள் சுதாரிச்சுக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட, அதாவது அந்த குழந்தைங்களோட அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கிடலாம். நம்மளோட பிள்ளைகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இதை எல்லாமே செய்யாமல் கடைசியில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், ஐயோ நான் செல்லமாக வளர்த்த பிள்ளை இப்படி போயிட்டே, ஐயோ நான் பாசமாக வளர்த்த பிள்ளை இப்படி போயிட்டே, நாம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறதுல எந்த ஒரு முறையும் கிடையாது. ஆரம்பத்திலே நாம் அதை கவனிக்காமல் விட்டுட்டு எல்லாம் எல்லை மீறினதுக்கப்புறம் நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறானதாக தான் இருக்கும். அதுவும் அந்த குழந்தைங்கள பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு போன பசங்களை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 3 பேர் 12 வயசு, 13 வயசு, 16 வயசு. இன்னும் 3 பேரை பார்த்திங்கன்னா கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ளவங்க. ஒரு வாலிபனோட மேலெல்லாம் 11 கேஸோ என்னவோ இருக்குதான். இன்னொருத்தன் மேலே 8 கேஸ் இருக்குதான். இன்னொருத்தன் மேலே ஒரு 1ஓ 2ஓ இருக்குதான். எப்படி இந்த குழந்தைங்க எந்த ஒரு மனநிலையில் எப்படி அப்படி போனாங்கங்கிறத அது நினச்சி பார்க்கும்போதே ஒரு நெஞ்சம் அப்படி வலிக்குது. அதாவது எப்படி இந்த பொண்ணுங்க இவ்வளோ ஒரு தைரியமான முடிவை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நம்மளோட கோபம்லாம் அந்த பெற்றோர்கள் மேல் தான் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு சரியான முறையில் கண்காணித்து நம்மளோட குழந்தைங்க என்ன பண்ணுதாங்க, யாருக்கிட்ட பழகுதாங்க, என்ன பேசுதாங்கங்கிறத ஒரு ஆரம்பத்திலே கண்காணிச்சிருந்தா இப்படி ஒரு எல்லை மீறின விவகாரத்துக்கு அந்த குழந்தைங்க போயிருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட இளைஞர்களில் நம்ம இந்த விஷயத்தை பொறுத்தளவில், அதாவது ஏமாற்றி கூட்டிகிட்டு போனாங்கன்னோ இல்லை வேறு விதமாக ஒரு எல்லை மீறி கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களோட சம்மதத்தோட ஆசை வார்த்தையை கூறி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த பெண்களுக்கு அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு இந்த குழந்தைங்களுக்கு தெரியாததுனால தான் அவங்க யாரையோ நம்பி அவங்க வாழ்க்கையை ஒரு அலக்கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்காங்க. இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நம்ம காவல்துறை அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய பேராபத்திலிருந்து அந்த குழந்தைங்க தப்பிச்சுக்கிட்டுங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்து இதை மாதிரி ஒரு இது நடக்கவே கூடாது. அதுக்கு நம்ம பெற்றோர்கள் தான் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.